Hello everyone, this is Priya Mukesh and welcome to our channel Right Tuition. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோஸோட டிகிரிஸ் வேல்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அண்ட் 180 டிகிரிஸ் இருக்குது. ஸோ இதோட வேல்யூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 180 டிகிரிஸை லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு 90 டிகிரிஸ் வரைக்கும் பார்ப்போம். இந்த சைன் தீட்டா அப்படிங்கிறோட டிகிரிஸை ஞாபகம் வச்சாலே மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவில் அந்த 0 30 45 60 90 மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் 0 பார்க்கும்போது சைன் தீட்டாக்கு 0 வேல்யூ 0 எழுதிக்கோங்க. அடுத்து 30 டிகிரினா 1/2 அண்ட் 45 டிகிரினா 1/√2, 60 டிகிரினா √3/2, 90னா 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இதுக்கு ரிவர்ஸில் எழுதணும். காஸ் தீட்டா எழுதும்போது இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். 1√3/2, 1/√2, 1/2, 0 வந்துருச்சா? 0 டிகிரிக்கு 1, 30 டிகிரிக்கு √3/2, 45 டிகிரிக்கு 1/√2, 60 டிகிரிக்கு 1/2, 90 டிகிரிக்கு 0. ஓகே, tan θ அப்படிங்கிறது சைனையும் காசையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ சைனையும் காசையும் டிவைட் பண்ணும்போது 0வை எந்த நம்பரை கொண்டு டிவைட் பண்ணாலும் 0 தான். இங்கே பாருங்கள் 1/2 இருக்குது. 1/2வை நம்ம √3/2வால் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே எழுதியிருக்கேன் 1/2 டிவைடட் பை √3/2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 1/2 அப்படியே இருக்கும். கீழே உள்ள நம்பர் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 2 வந்து மேலே வந்துடும், √3 கீழே வந்துடும். ஸோ அந்த 2 கேன்சல் ஆகி நம்ம கிடைக்கக்கூடியது 1/√3. ஸோ இதோட ஆன்சர் தான் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன் 1/√3. அடுத்து பார்க்கும்போது அப்படின்னா 1/√2 1/√2 ரெண்டத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ 1/2 1/√2 கேன்சல் பண்ணால் 1. அடுத்து பார்க்கும்போது கீழே உள்ள டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆகி √3 கிடைக்கும். ஸோ 1 0வால் நம்ம இது பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் இது அன்டிஃபைன்டு, வரையறுக்கப்பட முடியாது. ஸோ அதான் அன்டிஃபைன்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா அப்படின்னாலே சைனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் போடுவோம். சைனுக்கு ரெசிப்ரோக்கல் கூட போடலாம். சைனுக்கு ரெசிப்ரோக்கல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொசிகன் பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா அன்டிஃபைன் வரணும். ஃபஸ்ட்டு கொசிகன் எடுத்தோன்னே 0க்கு வந்து அன்டிஃபைன், மீதியெல்லாம் அப்படியே எழுதணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்டிஃபைன். அடுத்து இங்கே பார்க்கும்போது 1/2க்கு ரெசிப்ரோக்கல் 2, இது 1/√2க்கு ரெசிப்ரோக்கல் √2 அண்ட் √3/2க்கு ரெசிப்ரோக்கல் 2/√2. ஸோ 1க்கு ரெசிப்ரோக்கல் 1. அதே மாதிரி சீக்கனுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோட ரெசிப்ரோக்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1ஓட வேல்யூ 1, இதுக்கு ரெசிப்ரோக்கல்னா 2/√3. அப்படியே ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ எழுதணும். இது 1/√2னா √2. ஸோ இது 2. இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அன்டிஃபைன்டு. ஸோ அந்த அன்டிஃபைன்டு மட்டும் எதெல்லாம் வருங்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாமே ஈஸி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட் பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டுக்கு என்னென்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் அன்டிஃபைன்டு. அடுத்து 1/√3னா 1/√3ஓட ரெசிப்ரோக்கல் வெறும் √3. அடுத்து 1க்கு ரெசிப்ரோக்கல் 1, √3னா 1/√3 அண்டு அன்டிஃபைன்டு. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 0. ஸோ நமக்கு எங்கெல்லாம் வந்து அன்டிஃபைன்டு வருது அப்படின்னா டேனோட 90ல் அன்டிஃபைன்டு வருது. அதே இது சீக்கனோட 90லையும் அன்டிஃபைன் வருது. அதே மாதிரி 0 டிகிரியில் பார்க்கும்போது கொசிக்கன்லையும் காட்லையும் நமக்கு அன்டிஃபைன் வருது. நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா 180 தனியாக பார்க்கலான்னு சொன்னேன். 180 ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 180க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0, இங்கே -1, அடுத்து 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து காஸ்னா -1 அண்ட் டேன்னா 0. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அன்டிஃபைன் -1 அன்டிஃபைன். ஸோ இதனால தான் இதில் கடைசியாக பார்க்கலான்னு சொன்னேன். ரொம்ப ஈஸி. ஸோ சைனுக்கும் டேனுக்கும் சைனும் டேனும் 0 வந்துச்சுன்னா காசு வந்து -1. அதே மாதிரி காசும் சீக்கனும் -1 வந்திருக்கு, மீதி ரெண்டும் அன்டிஃபைன். ஸோ 180 டிகிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று விதமாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் வந்து இப்போ கொசிக்கனுக்கு பாருங்கள் 0லையும் அன்டிஃபைன் வந்திருக்கு, 180லையும் அன்டிஃபைன், காட்லையும் அன்டிஃபைன் வந்திருக்கு, அடுத்து 180லேயும் அன்டிஃபைன் வந்திருக்கு. ஸோ இங்கே 0 வந்துச்சுன்னா 180 ஆல்சோ 0 வரும். இங்கே டேனில் 0 வந்துச்சுன்னா இங்கே 180 ஆல்சோ 0 வந்திருக்கு. இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரைட் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.